இந்த வீடியோல சொல்ல போற டார்க் சைக்காலஜி ஹேக்ஸ் நல்ல விஷயங்களுக்காக தான். மானிபுலேட் பண்றதுக்கு இல்ல, சாமர்த்தியமா யோசிக்க கத்துக்க, உங்க வாழ்க்கையில தேவையான இடத்துல உங்களை சேஃபா வைக்கிறதுக்காக தான். இத வித்தியாசமான கண்ணோட்டத்துல பாருங்க. அவேர்னஸ், டிஃபென்ஸ், growth. மனசால விளையாடுற மேஜிக் வேர்ட் பட் டெக்னிக். இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு மைண்ட் ஹேக். பட் இந்த ஒரு வார்த்தையை நீங்க சரியா யூஸ் பண்ணீங்கன்னா யாரோடையும் ஒப்பீனியனை சைலண்ட்லி கண்ட்ரோல் பண்ண முடியும்னு தெரியுமா? எக்ஸாம்பிள் கேளுங்க. நீங்க யாராவது ஃப்ரெண்டா கேட்டீங்கன்னா, நீங்க நல்லா ட்ரை பண்ணீங்க பட் இது இன்னும் பெட்டர் ஆகலாம். அந்த ஆண்டு வந்ததும் முன்னாடி சொல்லின எல்லா காம்ப்ளிமெண்ட்ஸோட எஃபெக்ட் இரேஸ் ஆயிடும். பிரெயின் செகண்ட் பார்ட் தான் ரெஜிஸ்டர் பண்ணும். அதாவது பியூடிக்கு பிறகு என்ன சொல்றோமோ அதுதான் தலையில ஒட்டிக்கிறது. அதனால தான் பாலிட்டிஷியன்ஸ், மேனேஜர்ஸ், ஈவன் மேனிபுலேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் கூட இந்த டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க. ஒரே சென்டென்ஸ்ல சப்போர்ட் பண்ற மாதிரி சொல்லி ஃபைனல்ல பியூட் போட்டு ஒப்பீனியனை ட்விஸ்ட் பண்றாங்க. இந்த ஹேக்கை அவேர்னஸ்க்கு யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், ஒரு டாக்ஸிக் பர்சன் உங்க மேல கில்ட் போட ட்ரை பண்றாங்க. நீ நல்லவங்க தான், பியட் இப்படி பண்ணி டிசப்பாயிண்ட் பண்ணிட்டு. அந்த மொமெண்ட்ல ஸ்டாப் பண்ணுங்க. அந்த ஆண்டுக்கு பிறகு வந்த விஷயம் தான் மேனிபுலேஷன். அதை ஃபீல் பண்ணாம ஃபேக்டா அனலைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க பேசும்போதும் ஆனா யூஸ் பண்ற ஸ்டைலை அப்சர்வ் பண்ணுங்க. ஏன்னா அது ஒரு ரேஸுக்குள்ள இருக்கிற நைஃப் மாதிரி. கன்ஃபியூஷன் கண்ட்ரோல் ஹேக். இந்த ஹேக்குக்கு ஒரு டார்க் ட்ரூத் இருக்கு. ஹியூமன் பிரெயினுக்கு கிளாரிட்டி வேணும். ஒரு இன்ஃபர்மேஷன் கிளியர் இல்லனா பிரெயின் ஆட்டோ மோட்ல அக்செப்ட் பண்ணிடும். அதான் கவனம் கட்டுப்படுத்தும் ஹாக். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு மேனிபுலேட்டிவ் செல்லர் உங்க கூட பேசுவாரு. சார், திஸ் ப்ராடக்ட் இஸ் டெக்னாலஜிக்கலி ஃபியூஷன்ட் வித் அடாப்டிவ் அல்கோரிதம்ஸ் which recalibrate your neuro efficiency. நீங்க சுத்தமா புரியாம தான் கேப்பீங்க. ஆனா அந்த காம்ப்ளிகேட்டட் வார்த்தை மாத்திரம் உங்க பிரெயினுக்கு ஃபீல் கொடுக்கும். இது யாராவது பெரிய விஷயம் தான். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஆஃபருக்கு ஏஸ் சொல்லி ட்ராப் ஆகிறீங்க. சோ எப்படி யூஸ் பண்ணலாம்? ஒரு சிச்சுவேஷன்ல டாமினன்ஸ் வேணும்னா ஸ்லைட்லி காம்ப்ளெக்ஸ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுங்க. இந்த டெசிஷன் டாக்டிக்கல லாங் டர்ம் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். இரண்டாம் வார்த்தையில வின் ஆகணும்னா டாபிக்கை ஷிஃப்ட் பண்ணி அவங்க பிரெயினை கன்ஃபியூஸ் பண்ணுங்க. பிஃபோர் we talk about that, let's think why this even started in the first place. 3. Emotional momentல unexpected question கேளுங்க. Why do you think you react this way every time? Confusion create பண்றவர் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்க கிளியரா இருக்க முடியாத சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணு. நீதான் அதுல கிங். சைலண்ட் த்ரெட் ஹேக் மிகவும் பவர்ஃபுல். ஆனா அண்டர்ரேட்டட் சைக்காலஜிக்கல் வெப்பன் சைலன்ஸ். சில நேரம் பேசாம இருக்கிறதுல இருக்குது பயமுறுத்தலும், ரெஸ்பெக்டும், டாமினன்ஸும். இதையே தான் சொல்றோம் சைலண்ட் த்ரெட் ஹேக். ஒரு சீன் பாருங்க. உங்க மேல அதிகம் பேசிக்கிட்டு இன்சல்ட் பண்ற ஒருத்தர் இருக்காங்க. அவங்க எதிர்பார்க்கிறது நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்க, கோவப்படுவீங்க, சண்டை போடுவீங்க. ஆனா நீங்க ஒரே ஒரு விஷயமா செய்றீங்க. ஒரு வேர்ட் கூட சொல்லாம டீப்பா பாடுறீங்க. சைலன்ஸ். அவங்க இன்ஸ்டன்டா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. என்ன அவன் பேசலே, அவன் என்ன நினைக்கிறான்? அந்த அன்சர்டனிட்டி தான் அவங்கள மனசுல பயம் ட்ரிகர் பண்ணும். ஏன்னா சைலன்ஸ்ல இருக்கிற அன்பிரெடிக்டபிலிட்டி தான் மோஸ்ட் டேஞ்சரஸ் வெப்பன். இதை எப்படி யூஸ் பண்ணலாம்? ஒன்றாம் வாக்குல அவங்க சொல்லி முடிக்கட்டும். நீங்க கால்மா டீப் லுக் கொடுத்து சைலன்ஸ் வச்சிருங்க. 2. someone crosses your line, no shouting, just cut eye contact, walk away. மூன்றாவது, எமோஷனல் மேனிபுலேஷனுக்கு ரிப்ளை வேணுமா? just stay silent. that kills their control. some people speak to show power. ஆனா சிலர் பேசாம இருக்கிறதாலே பவர் ப்ரூவ் பண்ணுவாங்க. ஆங்கர் ஹேக். இந்த ஹேக் வேற லெவலா டேஞ்சரஸ். ஒருத்தரை வச்சு நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னா உங்க வேர்ட்ஸ்ல இல்ல, அவங்க மெமரிஸ்ல யாரா ஆங்கர் ஆகணும். இதுக்கு பேரு தான் ஆஞ்சர் ஹாக். அதாவது ஒரு ஸ்பெசிபிக் ஸ்மெல், மியூசிக், ட்ரெஸ் கலர், லொகேஷன், இதுல ஏதாவது ஒரு எலிமெண்டா நீங்க ரிப்பீட்டடா யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு பின்னாடி அவங்க மனசுல ஒரு எமோஷன் டை ஆயிடும். எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு கைக்கு ஒவ்வொரு லவ் கான்வர்சேஷனுக்கும் பசுமை புல்லு இருக்கிற பார்க்ல சந்திக்கிறா. அந்த பார்க்ல விண்ட் ஸ்மெல், அந்த பேர்ட் சவுண்ட், இதெல்லாம் அந்த கேர்ளுக்கு ஆட்டோமேட்டிக்கா லவ் ஃபீலை அசோசியேட் பண்ணிடும். அந்த ஸ்மெல், அந்த ஃபீல் அவளை இன்னும் எமோஷனலா அவனோட பைண்ட் பண்ணிடும். பிறகு ஈவன் இஃப் ஹி லீவ்ஸ், அந்த பார்க் ஸ்மெல் வந்த உடனே அவளுக்கு அவன் ஞாபகம் வந்துடும். தட்ஸ் எமோஷனல் ஆங்கரிங். இதை எப்படி யூஸ் பண்ணலாம்? ஒன்றாவது, பாஜிவ் டைம்ல ஒரு மியூசிக் கன்சிஸ்டன்ட்லி ப்ளே பண்ணுங்க. அதே மியூசிக் ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணீங்கன்னா அவங்க அந்த சேம் ஃபீல்க்கு ரிவர்ஸ் ஆகுறாங்க. இரண்டாவது, சிறப்பு உடை வண்ணம் பயன்படுத்தி பழக்கம் கொடுங்க. அந்த கலர் பார்த்தாலே ஃபியூச்சர்ல நீங்க ஞாபகம் வரும். மூன்றாம் டச் ஆங்கர். ஒரு ஹேண்ட் ஷேக் அல்லது பாடை ஃபிக்ஸ் பண்ணி கான்பிடன்ஸ் டைமில் உபயோக. அது பவர்ஃபுல் ட்ரிகர் ஆகும். மெமரிஸ் ஃபேட். ஆனா ஆங்கர் ஹேக் வச்சா நீங்க ஒரு எமோஷனா அவங்க மனசுல பெர்மனன்ட்டா ஒட்டுறீங்க. தி சைலண்ட் பாஸ் ஹேக். இது ஒரு சூப்பர் அண்டர்ரேட்டட் டார்க் சைக்காலஜி ஹேக். சைலன்ஸ்னு கேட்கறதுக்கே கால்மா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா ஆக்சுவல்ல இது ஒரு மன ஆயுதம். சூழல் ஒன்று. ஒருத்தரோட ஆர்குமெண்ட் நடக்குது. அவங்க பேச இருக்காங்க. நீங்க சடனா சைலண்ட் ஆயிடுறீங்க. ஜீரோ ரியாக்ஷன், ஜீரோ எக்ஸ்பிரஷன். அவங்க மனசு என்ன சொல்றதுன்னா, இது கூட பேசுறதுக்கு விருப்பம் இல்லையா, நான் தவறா? அவங்க ஏற்கனவே பண்ண மாதிரி மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. சிச்சுவேஷன் 2. மீட்டிங்ல இருக்கீங்க. நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லிட்டு சைலண்ட் பாஸ் கொடுக்குறீங்க. இந்த சைலன்ஸ்ல தான் டென்ஷன் பில்ட் ஆகும். அவங்க அந்த பாயிண்டை சீரியஸா எடுத்துக்கிறாங்க. ஸ்பீச் இம்ப்ரெஸ் பண்ண மாட்டீங்க, பாஸ் இம்ப்ரெஸ் பண்ணும். why it works? ஏன்னா மனித மயிரத்திற்கு ஒலி அதிகம். மைண்ட் ஆட்டோமேட்டிக்கலி மீனிங் கிரியேட் பண்ணும். அந்த மொமெண்ட்ல தான் நீங்க டாமினன்ஸா தெரியுங்க. how to use? எமோஷனல் சிச்சுவேஷன்ல ரியாக்ஷனுக்கு பதிலா சைலன்ஸ் கொடுங்க. ஹை வேல்யூ கான்வர்சேஷன்ஸ்ல பாஸ் பண்ணி ஸ்டேர் பண்ணுங்க. பவர் ஃபீல் ஆகும். அப்பாலஜி கேட்டும் ரெஸ்பாண்ட் பண்ணாம பாத்தீங்கன்னா கில்ட் டபுள் ஆகும். வேர்ட்ஸ் ஸ்கேர் பீப்புள். ஆனா சைலன்ஸ் அவங்களோட மனசையே ஸ்பீக் பண்ண வைக்கிறது. தி மிரர் எஃபெக்ட். இந்த ஹேக் நம்ம பாடி லாங்குவேஜ் சைக்காலஜில இருக்கு. ஒரு டேஞ்சரஸ் ட்ரிக். மிரர் எஃபெக்ட்னா எதிரில இருக்கிற ஆளோட ஆக்ஷனை சட்டலா காப்பி பண்றது. நீ காப்பி பண்றது தெரியாம பண்ணணும். இதுதான் டார்க் பியூட்டி. எக்ஸாம்பிள் 1. ஒருத்தர் பேசுறாங்க, தங்கள் கையை டேபிள்ல வச்சிருக்காங்க. நீங்க
10 வினாடி டெலேட்க்கு அப்படிதான் பண்ணீங்க. அவங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன ஃபீல் பண்ணும் தெரியுமா? இந்த ஆளுக்கு நம்மோட வேவ் லெங்த் சேம் போல, நம்ம மாதிரி ஃபீல் பண்றாரு போல. இன்ஸ்டன்ட் கனெக்ஷன் கிரியேட் ஆயிடும். எக்ஸாம்பிள் 2, அவங்க ஸ்லோவா பேசுறாங்கன்னா நீங்களும் ஸ்லோவா பேசுங்க. அவங்க சில்லா சிரிச்சா நாமும் சேம் டோன்ல சிரிங்க. அவங்களுக்கு தெரியாம அவரோட ரிதம்க்கு மேட்ச் ஆகிட்றீங்க. Why it works? நம்ம பிரெயின் சுயநலம் போல பழக்கம்க்கு வேற லெவல் அட்ராக்ஷன் காட்டும். நம்ம மாதிரி ஃபீல் பண்ற ஆள மாத்திரம் தான் பிரெயின் ட்ரஸ்ட் பண்ணும். சோ நீங்க மிரர் பண்ணும்போது அவங்க உங்க மேல ட்ரஸ்டை பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வார்னிங், ஓவர் டூ பண்ணீங்கன்னா ஃபேக்னு தெரிஞ்சிரும். சட்டிலா நேச்சுரலி பண்ணணும். நீங்க அவரை மாதிரி ஆகும்போது அவரோட மைண்ட் நம்ம மாதிரி ஆக ஆரம்பிக்குது.